Hi friends, welcome to JJ Bujima Tailoring. நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு இம்பார்ட்டன்ஸான ஒரு வீடியோ தான். இந்த வீடியோ என்னென்னா, நிறைய பேருக்கு ஸ்லீவில் வந்து சைடில் வந்து அப் அண்ட் டவுன்ஸ் வந்து வருது அப்படின்னு நம்ம நிறைய ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ ஸ்லீவில் வந்து நம்ம எப்படி கரெக்டாக கட் பண்ணணும் அப்படின்றத தான் வந்து இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ப்ளவுஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு 2 மெஷர்மெண்ட்டு இருந்தால் மட்டுமே நம்ம வந்து ஸ்லீவ் வந்து அழகாக கட் பண்ணிடலாம். அது என்ன மெஷர்மெண்ட்டு நம்ம பார்ப்போம். ஓகேவா? ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஆம்கோல் மெஷர்மெண்ட்டு நமக்கு தேவை. அதுக்கு எப்போவுமே நீங்கள் என்ன பண்ணணும், பேக் பார்ட் இருக்கா, ப்ளவுஸோட பேக் பார்ட்டை எடுத்துக்கோங்க. பேக் பார்ட்டை எடுத்துகிட்டு நீங்கள் கரெக்டாக இப்படி வச்சுக்கோங்க. அந்த கர்வ் லைன் வந்து எப்படி இருக்குன்றதை இப்படி வச்சுட்டு டேப்பை எடுத்துகிட்டு நீங்கள் இன்ச்சில் எடுக்கிறீங்கன்னா இன்ச்சு, சென்டிமீட்டரில் எடுக்கிறீங்கன்னா சென்டிமீட்டர், அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ நான் இன்ச்சில் தான் எடுத்திருக்கேன். ஓகேவா? இல்லை நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஷோல்டர் ஜாயின் பண்ணதை தான் நம்ம எடுத்திருக்கோம். ஜாயின் பண்ண இடத்துல இருந்து கரெக்டாக டேப்பை வந்து நேராக வச்சுக்கோங்க. ப்ளவுஸில் எங்கேயுமே சுருக்கம் இருக்கக்கூடாது. சரிங்களா? சுருக்கம் இல்லாமல் எடுத்துட்டு நம்ம இந்த ஸ்கேலை இந்த ஆம்கோல் வந்து ஃபினிஷ்ட் ஆகுதுல்ல, இந்த இடத்துல வந்து நம்ம கரெக்டாக வந்து வச்சுக்கலாம். எனக்கு வச்சுட்டு பார்த்தா எக்ஸாக்டாக 6.5க்கு ஒரு கோடு வந்து முன்னாடி இருக்குது. சரிங்களா? ஸோ நான் ரவுண்டாக 6.5 இன்ச்சாக நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா? நம்ம ப்ளவுஸோட ஷோல்டர் ஜாயிண்ட்டை வந்து நம்ம ப்ளவுஸோட ஹைட்லேயே வந்து நம்ம மார்க் பண்ண போகிறோன்றனால நீங்கள் வந்து இதில் எங்கேயுமே நீங்கள் வந்து மார்க் பண்ண வேண்டாம். ஓகேவா? ஸோ வந்து 6.5 இன்ச்சு ஆம்கோல் எழுதி வச்சுக்கோங்க. இப்போது நம்ம ஸ்லீவ் கட்டிங்க்கு நமக்கு தேவையான மெஷர்மெண்ட் என்ன அப்படின்னு பார்ப்போம். 2 மெஷர்மெண்ட்டு தான் சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு மெஷர்மெண்ட்டு ஸ்லீவோட ஹைட்டு. சரிங்களா? ஸ்லீவோட ஹைட்டு, உங்களுக்கு ஸ்லீவோட ஹைட்டு எவ்வளோ வேணுமோ அதை கரெக்டாக நீங்கள் வந்து மெஷர் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அதுவுமே இந்த ஷோல்டர் ஜாயிண்ட் இருக்குல்ல, ஸோ இந்த இடத்துல இருந்து நீங்கள் வந்து மெஷர் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து ஆஃப் ஸ்லீவு. நான் வந்து 10 இன்ச்சுக்கு வந்து ஸ்லீவ் எடுக்கிறேன். ஓகேவா? எனக்கு எல்போக்கு கொஞ்சம் மேலே வரைக்கும் ஸ்லீவ் தேவைப்படுது. ஸோ 6.5 இன்ச்சு. ஓகேவா? 6.5 இன்ச்சு. அடுத்தது நமக்கு தேவையானது வித்து வந்து நிறைய பேர் எடுப்பாங்க. ஸோ வித்து மார்க் பண்ண வேண்டாம். ஓகேவா? மெஷர் பண்ண வேண்டாம். ரெண்டாவது, ஃபஸ்ட்டு ஹைட்டு, ரெண்டாவது பாட்டமோட வித்து. ஓகேவா? பாட்டமோட வித்து 5.75க்கு கொஞ்சம் கூட இருக்குது. ஸோ நான் ரவுண்டாக 6 இன்ச்சாக வந்து எடுத்துக்கிறேன். அப்போது ஸ்லீவோட ரவுண்டு வந்து நமக்கு 6 இன்ச்சு. இது நம்ம ஆஃப் சைடு தான் எடுத்திருக்கோம். இது ஃபுல் ரவுண்டாக வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஆஃப் சைடு தானே கட் பண்ண போகிறோம். ஸ்லீவில் பொறுத்த வரைக்கும் ஸ்லீவ் ஹைட்டு பாட்டம் ரவுண்டு இருந்தாவே போதும். சரிங்களா? எடுத்துகிட்டு இப்போது நான் உங்களுக்கு நியூஸ் பேப்பரில் கட் பண்ணி காட்டுறேன். நியூஸ் பேப்பரில் கட் பண்ணிவிட்டு காட்டுறேன். இப்போ நான் நியூஸ் பேப்பரில் ஃபோல்டிங் சைடு, ஓகேவா, ஃபோல்டிங் சைடு என் பக்கம் வச்சுருக்கேன். ஓப்பன் சைடு வந்து ஆப்போசிட் சைடில் நான் வச்சுருக்கேன். சரிங்களா? இப்படி வச்சுட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு வந்து ஸ்லீவோட ஹைட் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஸ்லீவோட ஹைட் வந்து எனக்கு 10.5 இன்ச்சு. நான் கீழே ஃபஸ்ட்டு 1 இன்ச் வந்து தையலுக்கு வந்து விட்டுக்கிறேன். கீழே மடித்து தைக்க நான் 1 இன்ச் வந்து விட்டுக்கிறேன். அதை ஃபஸ்ட்டு நான் கோடு போட்டுக்கிறேன். ஓகேவா? கோடு போட்டுட்டு நெக்ஸ்ட்டு ஸ்லீவோட ஹைட் வந்து எனக்கு 10.5 இன்ச்சு. 10 இன்ச்சு. ஸ்லீவோட ஹைட் வந்து நான் 10 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். ஸ்லீவோட ஹைட்டு 10 இன்ச் நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணி இதை ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் நான் மார்க் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போது நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஸ்லீவில் இருந்து கேப் லைன் இருக்கு இல்லையா, அதை வந்து நான் மார்க் பண்ண போகிறேன். நான் 3.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். கேப் லைனு 3.5 இன்ச்சு. நான் இந்த கோடு போட்டிருக்கேன்ல, இது வந்து கீழே மடித்து தைக்கிறதுக்கு. இது ஸ்லீவோட ஹைட்டு மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ கேப் லைன் மார்க் பண்ணி இப்போ இதை ஒரு கோடு போட்டுக்கிறேன். கோடு போட்டாச்சா? கோடு போட்டுட்டு இப்போ ப்ளவுஸோட பேக் பார்ட் இருக்கா, நம்ம பேக் பார்ட் வந்து கட் பண்ணியிருப்போம். இந்த கட் பண்ண இடத்த நம்ம மெஷர் பண்ணணும். சரிங்களா? 1/2 இன்ச் வந்து தையலுக்கு விட்டுருக்கோம். ஸோ அதை மார்க் பண்ணிவிட்டு நான் இந்த இடத்த
மார்க் பண்ணிக்கிறேன். இதை இப்படி அளந்து பாருங்கள். இந்த இடத்த நீங்கள் அளந்து பாருங்கள். அளந்து பாருங்கள். இல்லை 1.5 இன்ச் வந்து தையலுக்கு விட்டுருப்போம். அப்போது 1.5 இன்ச்சு நான் வந்து தையலுக்கு விட்டுருக்கேன். அப்போ எனக்கு ஸ்லீவோட ரவுண்டு வந்து 9 இன்ச்சு கிடைக்கிது. ஸ்லீவோட ரவுண்டு எனக்கு 9 இன்ச்சு. இப்போது இந்த ஸ்லீவ் ஹைட் மார்க் பண்ணோம்ல, இந்த இடத்துல இருந்து 9 இன்ச்சு எங்கே வருதுன்னு பாருங்கள். அதை இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு இதில் இருந்து 1.5 இன்ச் வந்து நம்ம தையலுக்கு மார்க் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போது 9 இன்ச்சு ரவுண்டு, இதை கோடு போட்டுக்கலாம். இப்போது இதை ஸ்ட்ரெயிட் லைன் மார்க் பண்ணியாச்சா? இப்போது இதை வந்து மிட் பாயிண்ட் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு 9 இன்ச்சோட மிட் பாயிண்ட்டு டேப்பை கரெக்டாக 9ல் மடக்கி இப்போது இந்த இடத்த வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். பண்ணியாச்சா? பண்ணிவிட்டு இப்போது அகெயின் இப்போ இந்த இடத்துல வைப்போம். டேப்பை இப்படி வச்சு கரெக்டாக இந்த இடத்துல இருந்து நம்ம டேப்பை இதோட மிட் பாயிண்ட் வந்து கண்டுபிடிப்போம். கண்டுபிடிச்சாச்சா? இப்போது இந்த இடத்துக்கு மேலே ஒரு 1/2 இன்ச், இங்கே ஒரு 1/4 இன்ச் இப்படி மார்க் பண்ணிவிட்டு ஃப்ரெஞ்ச் கர்வ் எடுத்து கரெக்டாக ஃபஸ்ட்டு நம்ம மார்க் பண்ணோம்ல அந்த இடத்துல வச்சுட்டு, ரெண்டாவது ஃப்ரெஞ்ச் கர்வை ஃபஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி வச்சுட்டு அகெயின் வந்து ஃப்ரெஞ்ச் கர்வை இப்படி வச்சுக்கிட்டு இந்த இடத்த வந்து மார்க் பண்ணி இதை வந்து இப்படி ஜாயின் பண்ணணும். சரிங்களா? இது வந்து வளைவாக வந்து இப்படி வந்து வரணும். ஓகேவா? அடுத்தது செகண்டும் சேம் நம்ம அதே மாதிரி தான். ஆனால் சென்டர் பாயிண்ட்டை வந்து டச் பண்ணணும். டச் பண்ணி புரியுதா? ஃபஸ்ட்டு நம்ம இந்த 1/2 இன்ச்சை டச் பண்ணி ஒரு கர்வ் லைன் எடுத்து கீழே இப்படி எடுக்கிறோம். ரெண்டாவது இந்த மாதிரி நம்ம கர்வ் லைன் எடுக்கணும். இது மிட் பாயிண்ட்டு, இது வந்து ஃப்ரண்ட்டு, இது வந்து பேக்கு. ஓகேவா? இப்போ கீழே வந்து பாட்டம் நம்ம எவ்வளோ எடுத்திருக்கோம்? பாட்டம் வந்து 6 இன்ச்சு நான் எடுத்திருக்கேன் இல்லையா? நீங்கள் ஸ்லீவோட ஹைட்டு எந்த இடத்துல வந்து எடுக்கிறீங்களோ அதோட பாட்டம் வித்து தான் எடுக்கணும். சரிங்களா? இப்போ எனக்கு வந்து 5.5 இன்ச்சு அதுக்கு வந்துச்சு. ஸோ நான் 1.5 இன்ச்சு தையலுக்கு விடுறேன். விட்டுட்டு இப்போது இந்த 2 பாயிண்ட்டையும் நம்ம வந்து போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்படி நம்ம கட் பண்ணுவோம். சரிங்களா? கட் பண்ணிவிட்டு நான் இப்போ உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன். பிகினர்ஸ் வந்து நியூஸ் பேப்பரை கரெக்டாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு கட் பண்ணுங்கள். அப் அண்ட் டவுன்ஸ் இருந்துச்சுன்னா மெஷர்மெண்ட்டில் வந்து தப்பு வரும். ஓகேவா? இப்போது இதை எடுத்துடலாம். எடுத்துட்டு இப்போது நம்ம என்ன பண்ணணும்னா சென்டரை ஃபஸ்ட்டு ஒரு நாச் போட்டுக்கலாம். ஓகேவா? நாச் போட்டுட்டு இப்போ இதை ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு பக்கம் இது வந்து பேக்கு. இப்போ நம்ம ஃப்ரண்ட்டு கட் பண்ண போகிறோம். இது வந்து உள்ளே வந்து குழிவாக வெட்டணும். அவ்வளோதான். வெட்டிட்டோன்னா ஸ்லீவ் வந்து ரெடி. இப்போது இந்த இடத்துல ஃப்ரண்ட்டு நமக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியணும்ல, அதனால் இதில் ஒரு சின்ன நாச். அவ்வளோதான். இந்த மாதிரி நீங்கள் வந்து
பேப்பர் பேட்டர்ன் கட் பண்ணி பாருங்கள். கட் பண்ணி இப்படி இதை வச்சு நீங்கள் துணியில் ஃபேப்ரிக்கில் கட் பண்ணி அதை வந்து ப்ளவுஸோடு வந்து அட்டாச் பண்ணி பாருங்கள். எவ்வளோ கரெக்டாக வருதுன்னு தச்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் நம்ம ஜேஜே புஜுமா டெய்லரிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.